செந்தில் பாலாஜி வந்து கண்டிப்பாக அவர் வந்து இவ்வளவு ஊழல்களெல்லாம் பண்ணி நிறையா சொத்து சேர்த்து அதில் வந்து ஓரளவுக்கு முதல் குடும்பத்துக்கு இவங்களுக்கெல்லாம் கொடுக்குறாங்க அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். இந்த 10 ரூபா அப்படிங்கிறது அவர் என்ன சொல்கிறாரு அன்றைக்கி அந்த சட்டசபையில், இது வந்து 2009லேருந்து 2017 வரைக்கும் டாஸ்மாக் ஊழியர்கள் மேலே போட்ட வழக்குகள் மேலே தான் இந்த இடி வந்திருக்கு. அதனால் எங்களுடைய அரசுக்கு நற்பெயருக்கு களங்கம் கற்பிக்க முயற்சிக்கிறார்கள் அப்படின்லாம் சொன்னார். என்னமோ ரொம்ப நல்ல அரசாட்சி மாதிரியும் அதுக்கு ரொம்ப நல்ல பெயர் இருக்கிற மாதிரியும் இவர் வந்து பிம்பம் காமிக்கிறார், ஃபிலிம் காமிக்கிறார் நம்மளுக்கு. ஸோ அது அப்படியே இருந்தாலும் கூட மக்கள் எல்லாருக்குமே தெரியும். இப்போ ரீசெண்ட்லி அவங்க டாஸ்மாக் பணியாளர்கள் சங்கத்தில் கூட சில பேர் பேசினாங்க, இது வந்து முதல்வர் குடும்பம் வரைக்கும் போகுது அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க பேசியிருக்கிறாங்க அமைச்சர்கள். இன்னும் நிறையா செய்திகள் அதை வந்துட்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ முதல் குடும்பத்துக்கு கரை படிந்திருக்கு அப்படிங்கிறதுல சந்தேகமே கிடையாது. அதனால் இவர்கிட்ட செந்தில் பாலாஜி கிட்ட பல ரகசியங்கள் இருக்கலாம். அரசை பற்றியும் அரசில் இருக்கும் அதிகாரிகளை பற்றியும் முதல்வர் குடும்பத்தை பற்றியும் பல்வேறு ரகசியங்கள் இருக்கலாம். அப்படிங்கிறதுனால தான் அசோக் குமாரவே வந்து காணாமல் போயிட்டார் 2 வருஷம். அசோக் குமார் காணாமல் போயிட்டார் சொன்னோன்னா என்ன தெருவில் வந்து பிச்சையாக எடுத்துக்கிட்டு இருந்தார். ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருந்தார்.